1980களில் சென்னை நகரில் பேருந்துகள் எப்படி இருக்கும், அதை பெரும்பாலும் நான் சினிமாவில் பார்த்திருக்கலாம். அது போன்ற அப்போது இருந்த பேருந்துகளை தற்பொழுது போக்குவரத்து கழகம், அதாவது மாநகர் போக்குவரத்து கழகம் மீண்டும் மீள் உருவாக்கம் செய்திருக்கிறது. அந்த பேருந்தின் முன்புதான் நான் நின்று கொண்டிருக்கிறோம். மொத்தமாக ஒரு 5 பேருந்துகளை தற்பொழுது மீள் உருவாக்கம் செய்திருக்கிறார்கள். முழுக்க முழுக்க மாநகர போக்குவரத்து ஊழியர்களே இந்த பேருந்துகளை வடிவமைத்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பேருந்துகள் சுற்றுலா பயணிகளுக்காக மீள் உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு 17 இடங்களுக்கு இந்த பேருந்துகள் செல்ல இருக்கிறது. நாள் ஒன்றுக்கு 50 ரூபாய் கட்டணத்தில் இந்த 17 இடங்களையும் நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு நாள் முழுவதுமே ஒரு 50 ரூபாய்க்கு கட்டணம் செலுத்தி விட்டால், டிக்கெட் எடுத்து விட்டால் ஒரு நாள் முழுவதும் இந்த பேருந்துகளில் நம்ம பயணிக்கலாம். இந்த பேருந்தினுடைய வடிவமைப்பு, உள்ளே இருப்பது எல்லாமே அப்பொழுது இந்த பேருந்துகள் எல்லாம் எப்படி இருந்ததோ அது போன்றே அமைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். தற்பொழுது நவீன பேருந்துகள் நவீன வசதிகளுடன் வந்தாலும் இந்த பழைய பேருந்துகளை மீட்டுருவாக்கம் செய்திருக்கிறார்கள். இந்த பேருந்துகளுடைய இருக்கையிலிருந்து அனைத்துமே அப்படித்தான் இருக்கிறது. அதாவது ஒரு 50 ரூபாய்க்கு டிக்கெட்டை எடுத்துக்கொண்டால் சென்னையில ஒரு பழமையான இடங்களை, அதாவது ஹெரிட்டேஜ் இடங்களை இந்த விண்டேஜ் பேருந்தில் சென்று பார்க்கலாம். அதாவது சென்னை பல்லவன் இல்லத்தில் தொடங்கி சென்னை உயர்நீதிமன்றம், தலைமைச் செயலகம், நேப்பியர் பாலம், சென்னை பல்கலைக்கழகம், மெரினா கடற்கரை, இப்படி ஹெரிட்டேஜ் பில்டிங் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் இருக்கக்கூடிய, அதாவது சுற்றுலா தலங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாமே இந்த பேருந்துகள் செல்லும். இதுல ஒரு இந்த பேருந்துகளில் செல்பவர்கள் ஒரு நிறுத்தத்தில் இறங்கிக் கொண்டு பின்னால் வரக்கூடிய இன்னொரு பேருந்திலும் ஏறிக்கொள்ளலாம். அதற்கு தனியாக கட்டணம் செலுத்த தேவையில்லை. இந்த ஒரே கட்டணம் 50 ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட இந்த ஒரே கட்டணம் போதுமானது. 17ஆம் தேதியிலிருந்து சென்னையில இந்த பேருந்தினுடைய சேவை தொடங்க இருக்கிறது. இன்றைய தினம் போக்குவரத்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தாலும் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு 17ஆம் தேதியிலிருந்து வர இருக்கிறது. வார இறுதி நாட்கள்ல சனி ஞாயிறுகள்ல காலை 10 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரை இந்த பேருந்துகள்ல பயணிக்கலாம். அதே போன்று வார நாட்கள்ல மாலை 4 மணிக்கு பிறகு இந்த பேருந்துகள்ல பயணிக்கலாம். இந்த 5 பேருந்துகளும் சென்னையினுடைய முக்கியமான சுற்றுலா தலங்களை இது வலம் வர இருக்கிறது. இது சுற்றுலா பயணிகள், அதாவது பெரும்பாலும் சென்னைக்கு சென்னையை சுற்றி பார்க்கக்கூடிய பயணிகள் இந்த பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று போக்குவரத்து கழகம், மாநகர் போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது போன்ற பேருந்தை மீட்டுருவாக்கம் செய்ததனுடைய முக்கியமான நோக்கம் பொது போக்குவரத்தை அனைவருமே பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாஸ்கரனுடன் சரவணகுமார்.